ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே கட்டத்தில் தான் இருக்கிறேன். நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இது நேற்று நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அங்கே கொலு வச்சுருந்தாங்க கோயிலில். சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம். அன்னைக்கின்னு பார்த்து சுமங்கலி பூஜையும் அக்னி பூஜையும் சேர்ந்தே வச்சுருந்தாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வந்தோம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் போயிட்டு வீட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்னி பூஜைக்குள்ள முதல்ல உட்காரணும் அப்படின்னு நினச்சது. முதல்லையே பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் பாட்டு பாடி எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூஜை கணக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அக்னி பூஜையில் உட்கார வச்சாங்க. செம்ம புகைங்க, கண்ணீர் எல்லாரும் அழுதுட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் இருந்த மேக்கப்லாம் போயிருச்சா, அப்போ எப்படி எழுதுறப்போன்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எரியலை. அப்புறம் அந்த அட்டையை வச்சு வீச அப்புறம் நல்லா தகன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. எரிஞ்சதுக்கப்புறம் அந்த அளவுக்கு புகை அதிகமாக இல்லை. அப்புறம் நாராயண சுவாமியை நாங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துமலை அம்மனுக்கு பூஜை நடந்துச்சு. முத்துமலை அம்மனுக்கு பூஜை முடியவும் அதுக்கப்புறம் நவகிரகங்களுக்கும் நடக்கும். சாரி வாய் குளறுது பார்த்துக்கோங்க. எப்படி தான் குளறுதுன்னு தெரியல, இப்படி குளறிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா சாமி நவகிரகங்களுக்கு இல்லை, நவ தேவிகளுக்கும் அங்கே பூஜை நடக்கும். பூஜை நடந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் மாங்கல்யம், அதுக்கப்புறம் வளையல், குங்குமம், பூவு எல்லாம் கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாரும் சரஸ்வதி பூஜை கொண்டாடுற அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு விஜயதசமி கொண்டாடிட்டு எல்லோரும் கொண்டக்கடலையை மறுநாளைக்கு வச்சு சாப்பிடுவீங்களா இல்லையான்னு சொல்லிடுறத கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளியும் கிட்டத்திலேயே வந்துருச்சு. பக்கத்தில் வந்ததும் எல்லாருக்கும் என்னது மெயினாக ட்ரெஸ் எடுக்க போவாங்க. எல்லோரும் பர்ச்சேஸும் முடிச்சிட்டிங்களா, இல்லைன்னா இனிமே தான் பர்ச்சேஸ் போக போகிறீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு நவ கிரகங்களுக்கு என்னது முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த தடவை இல்லை, போன தடவையும் எங்களுக்கு முளைப்பாரிலாம் எடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை ஒரு இது 2 இது எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்க்குறதுக்கு கொலுவை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த தடவை நிறைய கிருஷ்ணரும் வந்திருந்தாங்க. ஏன்னா எப்போவுமே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கிருஷ்ணர் தினமும் அந்த ஒவ்வொரு நாளும் வைக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. பிரசாதமாக கொண்டக்கடலையும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நல்லா மொச்சுக்கு சாப்பிட்டுட்டு வர வழியில் பார்த்தா குலசைக்கு போகிறதுக்காக எல்லோரும் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. நானும் பையனுக்காக இனிமேல் தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையும் நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள். அதில் நாராயணரா அவர் என்னது ராமரான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் அழகாக இருந்துச்சு அந்த இதில். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க.